இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு From bondage to freedom. God walks with oppressed. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஒடுக்கப்பட்டோருடன் கடவுள் பயணிக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனித வரலாறு என்பது அதிகாரத்தை கைப்பற்றுகிறவர்களின் கதைகளாலும் மாளிகைகளை கட்டியவர்களின் சாதனைகளாலும் நிரப்பப்பட்டுள்ளது. இப்படிதான் மனுஷனுடைய வரலாறு இருக்கு. ஆனால் விவிலியம், இப்படி பரிசுத்த வேதாகமம் ஒரு விசித்திரமான வரலாற்றோடு அல்லது விசித்திரமான வரலாற்று பதிவோடு தொடங்கி இருக்கிறது. அது அரசர்களின் அரண்மனையிலிருந்தோ மகத்தான பேரரசுகளுடைய வெற்றிகளிலிருந்தோ தொடங்கவில்லை. மாறாக நிலமற்ற நாடோடிகளாய் அலைந்து திரிந்த அழியும் நிலையில் இருந்த ஒரு மனிதனின் வரலாற்றிலிருந்து தொடங்குகிறது. இல்ல, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி தொடங்குகிறது? ஒரு பெரிய பேரரசா தொடங்கல, இல்ல, ஒரு சிறு குடும்பமா இருந்து அவர்களுக்கு சொந்தமான வீடு இல்லாத நிலைமையிலும் கூட இல்ல, அவன் நாடோடிகளாய் அலைந்து திரிந்த காலம். அப்படித்தான் வரலாறு, வேதாகமத்தினுடைய வரலாறு ஒரு தனி மனிதன், ஒரு சாதாரண மனிதனுடைய வரலாற்றில் இருந்துதான் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வரலாறு இணைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கின்றோம். நம்ம சில நேரத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? என் பரம்பரை இப்ப என்ன தெரியுமா? நான் எவ்வளவு பணக்கார பரம்பரை என்று தெரியுமா? நான் என்ன குடும்பத்தை சார்ந்தவன் என்று தெரியுமா என்று சொல்லி நம்ம பெருமைகளை பேசுறது வழக்கம். அப்படிதானே? ஆமா இல்லையா? நம்ம ரொம்ப பெருமையா பேசிக்கொள்ளும். ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தங்களின் முதல் அறுவடையின் செழிப்பை பெறும் பொழுது, வாழ்க்கையில இந்த அறுவடை வருதில்ல, அறுவடை காலம் வருதில்ல, அப்ப வரும்பொழுது அவங்க என்ன செய்வாங்களா? நாங்க ஆரம்பத்துல அலைந்து திரிந்த ஏழைகளாயிருந்தோம், திக்கற்ற பிள்ளைகளாயிருந்தோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத நிலை எங்களுக்கு இருந்தது என்று தங்கள் தாழ்மையான தொடக்கத்தை கடவுளின் சமூகத்தில் பகிரகமாக ஒப்புக்கொள்ளுமாறு அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அவங்க என்ன செய்வாங்களா? அவங்க அது பெருமையா சொல்லுவதில் அல்ல, என்ன செய்வாங்களா? நாங்க இப்படியா இருந்தோம், ஒண்ணுமில்லாத நிலையில இருந்தங்க, எங்களை கடவுள் இப்படி கொண்டு வந்து எங்களை நிறுத்தினார் என்று சொல்லி சாட்சியா சொல்லுகின்ற ஒன்று. அதை எப்படி சொல்லுவாங்க? கடவுள் நம்முடைய பலவீனத்தின் பக்கமாக இருந்து கடவுள் தம்முடைய பலத்தை வெளிப்படுத்துகிறார். பலவீனமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்தமா கடவுள் வந்து அவருடைய பலத்தை காண்பிக்கின்றார். எங்க பலத்தை காட்ட முடியும்? ரொம்ப பலவீனமா இருக்கிற மக்களுக்கு நின்று சப்போர்ட் பண்ணும்போது தான் உண்மையான பலம் உள்ளவ வெளியே வருவான். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக யார் ஒருவன் குரல் கொடுக்கிறாரோ அந்த தலைவன் தான் வலிமையான ஒரு தலைவனாக முன்னிறுத்தப்படுவார். கண்களின் பார்வையில அவர் அழகாக தெரிவார். இப்ப கடவுள் கூட நம்முடைய பலவீனமான சூழல்களில் தம்முடைய வல்லமையான பலனை அவர் வெளிப்படுத்தி நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பாதைக்கு அழைத்து வந்திருக்கின்றார். இங்கே மார்ட்டின் நோத் என்று சொல்லப்படுகிற ஒரு இறையியலாளர், கெர்கார்ட் வான்ராட் என்று சொல்லப்படுகிற ஒரு இறையியலாளர், இவங்க ரெண்டு பேரும் இப்ப நாம இன்னைக்கு உங்ககிட்ட பேச போற வேத பகுதிய அவங்க அழகா விவரித்து சொல்லியிருக்காங்க. படிக்கப்பட்ட வேத பகுதிகளில் உபாகமம் 26வது அதிகாரத்தில் 5 துவங்கி 11 வசனங்கள் முடிய இருக்கிற வசனத்தை தான் இன்னைக்கு கூட நான் பிரசங்கம் செய்ய இருக்கிறேன். இந்த அருளுரையை அல்லது இந்த பகுதியை வான்ராட் ஐயா அவர்களும் மார்ட்டின் நோத் என்று சொல்லப்படுகிற ஐயா அவர்களும் அதை எப்படியா பார்க்கிறார்கள்? அவங்க எப்படி பார்க்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு சிறிய வரலாற்று விசுவாச அறிக்கையா பார்க்கிறாங்க. The creeds of the Old Testament, இந்த ஒட்டுமொத்த பகுதி இருக்குல்ல, உபாகமம் 26 5வது வசனத்திலிருந்து 11 வசனம் இருக்கு இல்லையா,
இந்த பகுதி அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாச அறிக்கையா பார்க்கறாங்க. பழைய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டுல எத்தனை புத்தகம் இருக்கு? இப்போ அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒட்டுமொத்த அந்த அறிக்கை விசுவாச அறிக்கை என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த விசுவாச அறிக்கை இது உபாகமம் 26:5-11 வசனங்களா இருக்குது என்று சொல்லி இந்த 2 இறையியலாளர்களும் குறித்து சொல்லுகின்றார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய முழு வேதாகம வரலாற்றையும் மிக சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரே ஒரு அறிக்கையில கடவுளுக்கு முன்பாக அவங்க நினைவு கூறுறாங்க. இந்த ஒரே ஒரு அறிக்கை தான் கடவுளுக்கு முன்னால அவங்க அறிக்கை செய்கின்ற இந்த அறிக்கை தான் ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய இங்கே வரலாற்று சுருக்கமா அவங்க இதை பார்க்கிறத நம்ம பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்காலர்ஸ் இருக்காங்கல்ல, பழைய ஏற்பாட்டு விரிவுரையாளர்கள், விளக்க உரையாளர்கள், அவர்கள வால்டர் புருக்மன் என்று சொல்லப்படுகிற ஒரு இறையியலாளர் இருக்கிறார். அவர் இதை பற்றி சொல்லுகிற பொழுது எப்படி சொல்றாருன்னா, இந்த வழிபாடு இஸ்ரவேலின் நினைவாற்றலை புதுப்பிக்கிறது. இந்த இடத்துல ஒரு வழிபாடு தான் பதிவு செய்திருக்கிறாங்க. எப்படி அவங்க கடவுளுக்கு நன்றி செலுத்தி வழிபாடு செலுத்துறாங்கன்ற ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னா, அவங்களுடைய நினைவாற்றலை அவங்க மீண்டுமா புதுப்பிக்கின்ற ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் கானானின் செழிப்பில் வாழும்போது, கானான் தேசத்துல பாலும் தேனும் ஒரு தேசத்துல உங்களை கொண்டு வருவேன்னு சொல்லி கடவுள் அவளுக்கு வாக்கு கொடுத்தாரு இல்லையா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல வந்த பொழுது அவங்க செழிப்பில் வாழும்போது தங்கள் அடிமைத்தனத்தின் வரலாற்றையும் தம்மை விடுவித்த கடவுளின் கரத்தையும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த வழிபாட்டு முறை ஏற்படுத்தி ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டுல என்ன பண்ணுவாங்களாம், முதல் விளைச்சல் வரும் இல்லையா, நம்ம வீட்டுல எல்லாம் செடி கொடி வச்சிருப்பீங்க, முதல்ல விளையிற அவரைக்காயை நம்ம என்ன செய்வோம், ஆண்டுடைய ஆலயத்திற்கு கொண்டு காணிக்கையா படைப்போம். அப்படித்தானே? ஒரு கூடையிலோ ஒரு கவர்லயோ கொண்டு வந்துடுறோம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூடை, அழகான ஒரு கூடையில பேஸ்கெட்னு சொல்லுவாங்க, இந்த பேஸ்கெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அந்த முதல் பலனை அதை கொண்டு ஒரு கூடையில கொண்டு தேவாலயத்தினுடைய ஆசாரியர் கையில கொடுப்பாங்க. ஐயர் இருப்பார் இல்லையா, அவர்களுடைய கையில கொடுப்பாங்க. அவர் அதை கொண்டு தேவனுடைய ஆலயத்துல ஆண்டுடைய சமூகத்துல அந்த பலிபீடத்தின் மேல அங்க ஆண்டவருக்கு நேராக அதை காண்பித்து ஜெபித்து விட்டு அங்க வைத்து விடுவார். எல்லாம் கவனிக்கணும். இந்த ஒரு ட்ரெடிஷனை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு இது உபாகம் 26 வசனத்துல கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறமா வீட்டுல படிச்சு பாருங்க. இது ஒரு கட்டளை, இட்ஸ் a commandment of God. இப்படிதான் நீங்க வழிபடணும் அப்படின்னு அது ஒரு நன்றி செலுத்துது. அது மாத்திரமல்ல, அது ஒரு விட்னஸ், ஒரு சாட்சி பகர்தலினுடைய கடவுள் நமக்கு கூட இருந்து காப்பாத்துறாரு இந்த சாட்சியா சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கிறதா பார்க்கிறாங்க. அப்ப இது என்ன, கடவுள் நம்மை அடிமைத்தனத்தின் இருந்து விடுவித்த கடவுளின் கரத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வழிபாடு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அப்படி கூடை நிறைய கொண்டு வந்து ஆண்டுடைய சமூகத்துல படைக்கிறாங்கன்னா, கடவுள் நம்மளை இவ்வளவா நடத்தி வந்ததை மறந்துட கூடாது. கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவரை மறந்து விடுகிற சூழல்கள் உருவாகும். எப்ப மறப்போம்? கஷ்டம் வரும்போது கண்டிப்பா மறக்க மாட்டோம். ஆமா, கஷ்டம் வரும்போது தான் கடவுள் அதிகமா நினைப்போம். ஆனா எல்லா ஆசீர்வாதத்தையும் கடவுள் கொடுக்கிற பொழுது, வருமானம் கொடுக்கிற பொழுது, வீடு வாசல் கொடுக்கிற பொழுது, குடும்பத்துல சமாதானம் இருக்கும் பொழுது, ஒரே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும் பொழுது எல்லாம் கவனிக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல ஒவ்வொரு நாளும் அழுகையின் வாழ்வா இருந்தது. என்ன செய்தாங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்று கூக்குரலிட்டு அழுதாங்க, ஜெபித்தாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டாரு, உடனே அவங்களை விடுதலை செய்து கொடுத்தார். நம்ம நிறைய நேரத்தில் அழுவோம், ஜெபிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கப்பான்னு கூப்பிடுவோம். ஒரு கஷ்டம் வந்த வியாதி வந்துட்டா, ஒரு தாங்க முடியாத துன்பம் வந்துட்டா ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்ட பின்பு
பல வேளைகளில் நம்ம மறந்து விடுகிறோம் இல்லையா? அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் அவங்க மறந்துடக்கூடாதுன்றதுக்காக கடவுள் இப்படி ஒரு பேட்டர்ன் ஆஃப் த வர்ஷிப்பை வைத்திருக்கிறார். இப்படிதான் வழிபடணும். உங்களை கடவுள் அவங்க நிலமே இல்லாத இருந்தாங்க சார். நிலம் இல்லாதவங்களுக்கு நிலத்தை கடவுள் கொடுத்தார். அப்ப என்ன செய்யணும்? அதுல பயிரிட்டு உடனே கொண்டு வந்து யாருக்கு படைக்கிறாங்க? பாருங்க சாமி, நாங்க நிலம் இல்லாம தெரிந்து கொண்டு இருந்தோம், நிலத்தை கொடுத்தீங்க, அதுல விளைச்சலை கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறார்கள். நாங்க அடிமைத்தனமா இருந்தோம், கீழ்நிலையில இருந்தோம், எங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, எங்களுக்காக ஆதரவு குரல் கொடுக்க யாருமே இல்லாத நிலையில இருந்தோம், சாமி நீங்க தான் எங்களை காப்பாத்துனீங்கப்பான்னு சொல்லி ஆண்டு சமூகத்துல அவங்க இந்த வழிபாடை ஏறெடுப்பதாக பார்க்கின்றோம். அப்ப இது தங்களுடைய கடவுளின் கரத்தை மட்டும் மறந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு அடையாளம். உங்க லைஃப்ல கூட, உங்க வாழ்க்கையில கூட கடவுள் நம்மை எப்படியாய் நடத்திருக்கிறார். எல்லாம் கவனிங்க. உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை நீங்க பார்த்திருக்க முடியும். அற்புதமா கடவுள் உங்களை வழி நடத்தி இருப்பார். அப்படி வழிநடத்தின கடவுளை ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல வருகிற பொழுது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இவங்க இது ஒரு அறிக்கையா, விசுவாச அறிக்கையா சொல்றாங்க. என்ன தெரியுமா? எங்களை அவங்க அழகா சொல்றாங்க, எங்களை ரொம்ப நாங்கள் ஆரம்பத்தில் அலைந்து திரிந்த ஏழைகளா இருந்தோம், திக்கற்றவர்களா இருந்தோம். அந்த அறிவிப்பை ஆண்டுடைய சமூகத்துல அவ்வப்போது செய்வார்கள். வெறுதையை செய்ய மாட்டாங்க. கடவுள் கொடுத்த விளைச்சலின் ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டுடைய சமூகத்தில் அவர்கள் செய்கிற பழக்கத்தை வைத்தார். சரி, இப்போ ஒரு வசனத்தை மாத்திரம் படிக்கலாம். அதுல இருந்து ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். உபாகம் 26வது அதிகாரத்துல 5வது திருமொழியை நாம் படிப்போம். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். கவனிங்க. இதுல ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு லைன். அந்த ஒரு லைன்ல எடுத்து ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் கற்றுக் கொடுத்து விட்டு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற செய்தி? யார சொல்ல முடியுமா? யாக்கோப்பை பற்றி சொல்லப்படுகிற ஒரு. முதல்ல சீரியா தேசத்தானாய் இருந்தான். இப்ப இதே நான் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த திருவிவிலியம் இருக்கு இல்லையா, இந்த வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்காங்கனாக்கா, அவர்கள் நிரந்தர குடியற்ற அரமேயனான என் தந்தை என்று குறித்திருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? இங்க சீரியா தேசத்தான் போட்டிருக்காங்க. நம்ம பைபிள்ல பவர் பைபிள்ல வச்சிட்டு இருக்க இல்லையா, அந்த பைபிள் என்ன போட்டிருக்காங்க? சீரியா தேசத்தான் போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, கத்துக்கலாம். சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இதே திருவிவிலிய போன்றதான பொது மொழிபெயர்ப்பு வேதாகமங்களில் அது கொஞ்சமா மாத்திருக்காங்க. அந்த சீரியா தேசம் என்றத இங்க கொஞ்சம் பேர் மாத்திங்க, அரமேயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாம் சொல்லுவாங்க. பைபிள் என்ன ஆறாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க வேதாகமத்துல மிக முக்கியமான வரலாறு, நம்முடைய விசுவாசிகளின் தந்தையுடைய வரலாறு தொடங்குகிற ஒரு இடம் நான் சொல்றேன் இப்போ அதை. சோ அது ஒருவேளை ஆங்கில வேதாகமத்தில் NRSP சொல்லப்படுகிற வேதாகமத்தில் கூட அப்படியே தான் போட்டுங்க, அரமேயன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இங்க சிரியா தேசத்தான் போட்டுட்டு மற்ற வேதாகமங்களில் அரமேயன் போட்டிருக்காங்களே, இந்த மாற்றம் ஏன் நடைபெறுகிறது அப்படி என்று பார்க்க வேண்டும். அப்ப நிரந்தர குடியற்ற அரமேயன் அப்படின்னா யாரு? யாருன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த அலையும் அரமேயன், வண்டரிங் அரமேயன், இந்த அலைகின்ற அரமேயன் அப்படின்னா ஒவ்வொரு இஸ்ரவேலரின் தகப்பனான, எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கும் தகப்பன் யாரு? அல்லது மூதாதையரான 3 பேர் மூதாதையர் நமக்கு இருக்காங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மூதாதையருடைய வரலாறு மிக முக்கியமான ஒரு வரலாறு. நம்ம கிறிஸ்துவ வரலாறு சொல்லுகிற பொழுது இந்த மூதாதையருடைய வரலாறு சொல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது?
கிறிஸ்துவ வரலாறு நம்ம சொல்ல முடியாது, பைபிள் வேதாகமத்தினுடைய வரலாற்று நம்ம சொல்ல முடியாது. சரியா? அப்படித்தானே பார்க்கிறோம். இப்போ யாக்கோபு மிக முக்கியமானவர். இப்ப இந்த அரமேனான அல்லது சீரியா தேசத்தானா இருக்கிறா அப்படின்னு யார சொல்லுங்க? யாக்கோபு தான் சொல்லிக்கிறது. 3 தந்தையர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 தந்தையில 3வது தந்தை நம்முடைய யாக்கோபு. அதை மனசில் வச்சுங்க. அவரை பத்தி தான் சொல்ற இந்த காரியம். அவருக்கு புதியவர் அவங்க தாத்தா, யாக்கோபுடைய தாத்தா யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் அவருடைய சொந்த ஊர் என்னது? நான் ஊருன்னு உங்களுக்கு பேருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆபிரகாமுடைய சொந்த ஊர் என்னது? ஊர் தான். ஊருக்கு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அவர் ஊர் என்னது? ஊர் தான். UR ஊர். ஆபிரகாமுடைய ஊர் என்ன? ஊரு பாரு. அப்பெல்லாம் கேள்வியில பதில் வச்சிருப்பாங்க. அப்புறம் கேள்வி எடுத்து நம்ம எழுதுவோம் இல்லையா? அது மாதிரி இது. அப்போ அவர் மெஸ்பட்டோமியான்ற ஒரு இடம், அந்த பகுதி, அதுல ஆராம் என்கிற ஒரு நகரமான ஆரான்ல சிறிது காலம் குடியிருந்ததாக ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல 28 32 வசனங்கள்ல அது பதிவு செய்யப்படும். ஆபிரகாம் கானானுக்கு போனார்னு இருக்கு வரலாறு. சரியா? யார் போனாரு? இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு வந்திருக்கிறாங்க. பழைய வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆபிரகாம் எங்க போனாரு? கானானுக்கு போயிருக்காரு. இப்போ இந்த ஆபிரகாம் கானானுக்கு போனது எகிப்திலிருந்து வந்த மக்கள், இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் கானான் வந்திருக்குது. இதுக்கு இந்த 2 ஒப்பிட்டு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா ஒண்ணு நடைபெற்றது. இந்த கானானுக்கு சென்ற பொழுது, ஆபிரகாம் கானானுக்கு போனார்ல, அந்த டைம்ல அவரது உறவினர்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆரான்ல தங்கிட்டாங்க. அரமையின்னு சொல்றேன் இல்லையா? ஹாரான்ற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அங்க தங்கி போனார்கள். அவங்க தான் அரமேயர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த அரமேயன் சொல்றல, இப்போ அரமேயன் போட்டிருக்குன்னு நான் சொன்னேன். இந்த வேதாகமத்துல சிரியா தேசத்தான் போட்டிருக்குன்னு சொன்னேன். அந்த அரமேயன் யாருன்னா, அந்த காலகட்டங்களில் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நம்ம இப்ப சொல்லுகிறமே, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துல ஆபிரகாம் போனாரு. அவர் கொஞ்ச நாள் தங்கிட்டு திரும்ப கிளம்பிட்டாரு. அப்ப அங்கவே அவரோடு இருந்த ஒரு சில பேர் அங்க தங்கிட்டாங்க. அந்த தங்கன கூட்டம் தான் யாரு? அரபியர்கள். இது மறந்துட மாட்டீங்களா? சரி. ஈசாக்கும் யாக்கோபும் ரொம்ப முக்கியமானவங்க. இவர் 2 பேரும் யாருடைய பிள்ளை? இவரு ஆபிரகாமுடைய மகன். அப்படியே இவருடைய மகன் இவரு. சரியா? இப்ப ஈசாக்கும் நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான சொல்லிட்டு இருக்கேன். ஆறாமுங்க நமக்கு எனக்கு எதுக்கு அவரை பத்தி இதை சொல்லும் போது, யாக்கோபு சொல்லும் போது இந்த சிரியா தேசத்தான் இல்ல அரமேய தேசத்தான் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு வார்த்தைக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு நான் பிரசவம் பிடிக்க ஆசைப்படுறேன். இப்போ பாருங்க, அப்போ அந்த இடத்துல இந்த வார்த்தை போட்டதுக்கு சரியா இருக்கு. அவர் ஆரான் தேச இடத்துல நகரத்துல வந்திருக்கிறார். அவர் போயிட்டாரு. அவங்க ஆட்கள் கொஞ்சம் பேர் இருந்ததுனால அவர் அரமையன்னு அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு ஸ்பெல்லுக்கு வருகிறோம். என்னடானா, ஈசாக்கும் யாக்கோபும் அவங்களுக்கு பெண் எடுத்த ஊரும் இந்த ஊரத்தை சார்ந்ததுதான். கவனிக்க, ரொம்ப முக்கியமானது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இவங்க 2 பேருக்கும், இந்த 2 பேருக்கும் இந்த ஆராமிய கிளையை சார்ந்தவர்கள், அந்த ஆராமிய வகுப்பை சார்ந்த வழியில வந்தவங்க குடும்பத்திலிருந்து தான் பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். எனவே யாக்கோபு ஒரு அரமியன் என்று அழைக்கப்படுவதில் மிக சரியா இருக்கிறது. சரியா? இந்த இடத்துல அவர் பதிவு செய்திருப்பட்டிருக்கிறதுக்கு மிக சரியா இருக்கு. அவங்க தாத்தா ஊரு, தாத்தா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருந்ததுனால அந்த பேர் வந்துச்சு. அவர் பெண்ணும் என்ன பண்ணிருக்காரு, அந்த வழியில வந்தவர்களை எடுத்திருக்கிறதாக பார்க்கிறோம். வேதாகம காலத்துல இந்த அராம் என்று அழைக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பு தான் இன்றைய காலகட்ட பிற்காலத்துல இன்னைக்கு சிரியா என்று அழைக்கப்படுகிற இடம். அதனாலதான் கிரீக் டிரான்ஸ்லேஷன், அப்பெல்லாம் ஈப்ரு டிரான்ஸ்லேஷன் தான் பைபிள். எபிரேயத்தில் தான் வேதாகம் இருந்துச்சு. அப்ப எபிரேயத்துல வேதாகம் இருக்கும் போது அதை என்னவா போட்டிருக்காங்க, அராம் என்ற வார்த்தையை போட்டிருக்காங்க. இப்ப கிரேக்க வேதாகமா மாறுகிற பொழுது அந்த சிரியா என்ற வார்த்தை என்ன பண்ற வெர்ஷன் அடுத்த பேர் மாறும் இல்லையா? ஒரு ஊருக்கு பேர் மாறும், ஒரு நாடுக்கு பேர் மாறும் இல்லையா?
அது மாதிரி இந்த லாங்குவேஜ் மாறுபடுது, பேரை என்ன பண்றது அந்த காலகட்டங்களில் மாறி இருக்கிறது. அதனாலதான் கிரேக்க மொழிய சிரியா என்று அழைக்கப்பட்டது, எபிரேய மொழியில அராமி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவங்க மக்களுக்கு எளிதில் புரிய வேண்டும் என்பதற்காக அராம் என்ற வார்த்தையை சொல்ல சிரியா என்றே மொழிபெயர்த்துட்டாங்க. இப்ப நம்ம பைபிள்ல நம்ம வைத்துக் கொண்டிருக்கிற வேதாகமத்துல சிரியான்னு இருக்கு. சொல்ல புரியுதா? ஹீப்ரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு தகவல் இல்லை, நம்மகிட்ட பைபிள் கிடையாது இல்ல, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அடுத்த டிரான்ஸ்லேஷன் போகும்போதுதான் இந்த கிரேக்க வேதாகமம், கிரீக் பீப்புள் வருகிறாங்கல்ல, அவங்க லாங்குவேஜ் வருகிற போதுதான் அந்த வேதாகமம் வருகிற போதுதான் அந்த புதிய பெயரும் இடம்பெறுகிறத நாம் பார்க்கின்றோம். அப்ப யாக்கோபு வாழ்ந்த பதான் 6ஆம் பகுதி சிரியா தேசத்தை சார்ந்தது. அடுத்து இன்னொரு வார்த்தை அதுல இருக்கு, அந்த வசனத்துல என்ன வார்த்தை இருக்குது? என் தகப்பன் அழிவுக்கு நேரான இருக்கா இல்லையா? அழிவுக்கு நேரான அந்த வார்த்தை இப்ப நான் சொல்றேன். அப்புறம் தகப்பன கடைசியா வர அழிவுக்கு நேரான என்ற வார்த்தை. இதுல இந்த அழிவு என்கிற வார்த்தை அலையும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அலைஞ்சு தெரியுது சொல்றேன்ல, அழிகின்ற நலிவற்ற நிலையத்தான் அலைகின்ற என்று இங்கே மொழிபெயர்த்து இருக்கிறார். எபிரேய மொழியில் இதற்காக பயன்படுத்த ஒரு வார்த்தை இருக்கு, அது சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஹீப்ருல இந்த வார்த்தைக்கு ஒரு அழகிய வார்த்தை ஒன்றை பயன்படுத்துறாங்க. என்னன்னாக்கா ஓவிஇடி, ஓவேத் அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஓபேத்னு ஒரு வார்த்தை நமக்கு தெரியும், ஒருத்தருடைய பேரு. இங்க ஓவேத் அப்படின்னு ஓவிஇடி, ஓவேத் அப்படின்னு அப்படின்னா ஓவேத் என்ற வார்த்தைக்கு அலைந்து திரிதல், வண்டரிங், லாஸ்ட், LOST, லாஸ்ட், அலைந்து திரிந்தல் என்று பொருள் கொடுக்கப்படுகிறது. அப்போ அழியும் நிலையில, நலிவற்ற நிலையில, பெரிஷிங் அண்ட் டையிங் சொல்றாங்க, அழியிற நிலையில இருக்கின்ற ஒரு நிலை. அப்போ யாக்கோபு தன் வாழ்நாளில சொந்தமாக நிலமில்லாமல் ஆராம், கானான், எகிப்து என இடம்பெயர்ந்து அலைந்து திரிந்து கொண்டு. இது யாரை பத்தி பேசிட்டு இருக்கிற? யாக்கோபை பத்தி பேசிட்டு இருக்கிற. யாக்கோபுக்கு சொந்த வீடு கிடையாது. இப்ப இந்த இடத்துல அழகா என்ன சொல்லப்பட்டிருக்குது வசனம்? அவரு அழிவுக்கு நேரான என்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த அழிவு என்பது அலைந்து திரிதல். ஓவேத் என்ற வார்த்தை அப்படின்னா அலைந்து திரிந்தல் அர்த்தம். இப்ப அலைந்து திரிந்தார் எப்படி? அவர் சொந்தமான நிலம் இல்ல, அவர் என்ன பண்ற? ஆரான்ல இருந்திருக்கிறாரு, கானான்ல இருந்துக்கிறாரு, எகிப்துக்கு போனாரு. எகிப்துக்கு போய் கடைசியில் என்ன ஆயிட்டாங்க? எல்லாரும் அங்கே செட்டில்மெண்ட் ஆனாங்க. செட்டில்மெண்ட் ஆகி நல்லாதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற ஆட்சி காலம் வந்துகிற பொழுதுதான் அடிமைகளாக மாற்றப்படுகிற நிலை, அப்புறம் மீட்கப்படுகிற நிலை, அப்புறம் மீண்டுமா இப்ப பேசிட்டு இருக்கிறமே வந்த பிறகு வழிபாடு செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்துறாரு. புரியுதா? இவ்வளவு வரலாற்று உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ அழிவுக்கு நேரான நிலை என்பது பஞ்சத்தின் காரணமாகவும் வறுமையினாலும் யாக்கோப்பின் குடும்பம் உணவின்றி சாகும் விளிம்பிற்கு சென்றது என்பதை இது எடுத்துரைக்கிறது. அழிவு நிலை என்னன்னாக்கா அவங்களுடைய நிலை அழிந்து போகிற நிலை அல்லது சாகர நிலைக்கு போன. பஞ்சம் வந்துச்சே இல்லையா? பஞ்சம் வந்துச்சே இல்லையா? அப்படி ஒரு நிறையில வறுமைக்கு போனாங்களே இல்லையா? அவங்க போய் இன்னொரு ஊர்ல போய், இன்னொரு தேசத்துல போய், எகிப்துல போய் உணவு கேட்கிற நிலை வந்ததல்ல. அப்ப அங்க போய் அவங்க மகனே ஒருத்தர் கவர்னரா மாறி இருந்த வரலாறு எல்லாம் படிக்கிறோம் அல்லவா? அப்போ இந்த இடத்துல சொல்ல ஓவேட் என்ற வார்த்தை அலைந்து திரிதல், அழிவுக்கு நேரான என்ற அந்த வார்த்தையானது அலைந்து திரிதல் அப்படின்னா எங்கெங்கயோ அவர் திரிந்து கொண்டிருந்தார், சாப்பாட்டுக்கு வறுமையாக இருந்தாங்க என்பதை அது எடுத்துரைக்கின்றது. அப்புறம் கடைசியா முதல் வார்த்தை என் தகப்பன். என் தகப்பன் அழிவுக்கு நேராக என்னது முடிங்க சீரியா தேசத்தானா இருந்தான். இப்ப ரிவர்சல் தான் சொல்லி கொடுக்குறேன். சீரியா தேசத்தானா யாரு, சீரியா தேசம்னா எது, அப்புறம் அழிவுக்கு நேரான என்ன, அதுக்கப்புறம் என் தகப்பன் கடைசியா முடிக்கிறேன். என் தகப்பன் என்பது நேரடியாக யாக்கோப்பை
இஸ்ரவேலை குறிக்கின்ற ஒன்று. யாக்கோபு அராம், அதாவது சிரியா தேசத்தை சார்ந்த லாபானிடம் பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்து அங்கிருந்து தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் பெற்றுக் கொண்டதால் அவர் சீரியா தேசத்தான் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, அவங்க ஒய்ஃப் அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க, அவர் அழைத்து கொண்டு வருகிற நிலை. இப்ப தகப்பன் என்பது யாரை குறிக்கிறது? யாக்கோப்பை குறிக்கின்ற ஒரு சொல்லாடலாக அது இருக்கின்றத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் முடிக்கணும். இன்றைய கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய பேராபத்து என்ன தெரியுமா? என்ன சொல்ல முடியுமா? இன்னைக்கு கிறிஸ்துவ மக்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பேராபத்து இருக்கிறது. யாருன்னா சொல்ல முடியுமா? இரண்டாவது, ஒரு ஆவிக்குரிய மறதி ஒண்ணு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிறது. ஆவிக்குரிய மறதி நமக்கு தெரியும். ஆவிக்குரிய மறதின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. அம்னீஷியா என்ன? எல்லாத்தையும் மறந்துடுது. ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா இன்றைய திருச்சபை கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அதனாலதான் இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இஸ்ரேல் மக்களை எதையும் மறந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதுக்காக ஒரு வழிபாடையே கடவுள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இல்லையா? இப்போ இன்றைய திருச்சபை மக்களிடத்துல, இன்றைய கிறிஸ்துவ மக்களிடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா இருக்கிறது. ஒரு ஆன்மீக அல்லது ஆவிக்குரிய மறதி ஒன்று இருக்கிறது, அல்லது மிகப்பெரிய பேராபத்து ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம் செழிப்பை கண்டவுடன், ஆசீர்வாதத்தை கண்டவுடன், நமது பழைய வாழ்வு நாடோடியாக அவர்கள் அலைந்து திரிந்தார்களே, ஓவேத்தா இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா? அலைந்து திரிந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதை மறந்து விடுவது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பழச மறந்துடுறது. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்னால நீ எப்படி இருந்தா என்பதை மறந்து விடுவது. எப்படி கஷ்டப்பட்டு இருந்த ஆண்டவர் உன்னை எப்படியா கொஞ்சமா உயர்த்தி 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 இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இல்லையா? நல்ல கணவரை கொடுத்திருக்கார், நல்ல மனைவி கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? வீடு வாசல்ல கொடுத்திருக்கிறார் இல்லையா? சுகமான வாழ்வு இருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்ட நிலையில வந்துட்ட பிறகு பின்னாடி நான் எப்படிப்பட்ட நிலையில இருந்தேன் என்பதை மறந்து விடுகிற ஒரு வியாதி, அதுதான் ஆவிக்குரிய மறதி, ஸ்பிரிச்சுவல் அம்னிஷியா என்று அழைக்கிறேன். இப்படி வரும்பொழுது என்ன நடக்குது தெரியுமா? இப்படி மறந்துடும் போது என்ன நடந்தது தெரியுமா? நமது விசுவாசம் அதனுடைய ஜீவனை இழந்து விடும். விசுவாசம் இருக்குல்ல, நமக்கெல்லாம் விசுவாசம் தானே ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு எப்படி மூச்சு காற்று அவசியமோ, அப்படி ஆவிக்குரிய மனுஷன் நமக்குள்ள இருக்கிறான். பவுல் சொல்றாருல்ல, நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் மேன். அந்த ஆவிக்குரிய மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா அவன் விசுவாசம் சாகாம இருக்கணும். விசுவாசம் செத்துடக்கூடாது. விசுவாசம் சாகாம இருக்கணும்னா, நான் எங்கிருந்து வந்தேன், எப்படிப்பட்ட நிலையில என்ன கர்த்தர் வந்து கொண்டு வந்து நிறுத்தினார் என்பதை நினைச்சு பார்க்கணும். அதை மறந்துட்டனா நம்ம விசுவாசம் செத்து போய்விடும். அதைத்தான் இன்றைய நாளினுடைய அருளுரை நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அதை மட்டும் மறந்து விடவே கூடாது என்பதில் ரொம்ப கருத்தா இருந்திருக்கிறத இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறத நம்ம பார்க்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில இந்த அலையும் இந்த அரமேனை போல நம்ம இருந்திருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, வறுமை நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது. மன அழுத்தம் நம்ம லைஃப்ல வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கிறது. பாவம் வந்திருக்குது. சமூக ஒழுங்குமுறை வந்திருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம், இப்படி பல அடிமைத்தனம் நம்முடைய லைஃப்ல நம்மளை அலைக்கழித்து இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில சிக்கி இருந்து இருக்கின்றோம். ஆனால் இன்றைய இந்த செய்தி நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. இந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்முடைய கதை அடிமைத்தனத்தோடு முடிந்து விடவில்லை. ஒவ்வொருவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கதையும் இப்படிப்பட்ட, இப்ப சொன்ன பயம், கஷ்டம், வறுமை, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தோட முடியாது. நம்ம லைஃப் எல்லாம் ஒரு வெற்றியை நோக்கிய ஒரு வாழ்க்கையில வருகிற
ஒரு வாழ்வு. இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாம் ஒவ்வொரு நேரத்துல ஆண்டுடைய சமூகத்துல போவாங்க. ஆண்டு போய் கேட்பாங்க, நான் இதை செய்யட்டுமா கர்த்தாவேன்னு கேட்பாங்க. உடனே கடவுள் உத்தரவு கொடுத்தாதான் போருக்கே போவாங்க. இஸ்ரேல் மக்கள் அப்படியா இருந்தாங்க. கவனிங்க, போருக்கு போகணும்னா கூட ஆண்டுடைய சமூகத்துல போய் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர்கிட்ட கேட்பாங்க. ஆண்டு கேட்டுட்டு தான் போருக்கே போவாங்க. அந்த அளவுக்கு விசுவாசத்துல அவர்கள் உறுதியா இருந்தார்கள். நம்ம எவ்வளவு ஆண்டுடைய சமூகத்துல எவ்வளவு உறுதியா இருக்க வேண்டும் என்பதை இது. அப்போ நமது அழியும் நிலையை மாற்றியவர் யார்? ஆண்டவர். அலைந்து திரிந்த நிலையை மாற்றியவர் யார்? ஆண்டவர். அப்படியே நம்முடைய கூக்குரலை கேட்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர். பலத்த கரத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே நம்மை விடுதலை செய்ய கடவுள் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நின்று இல்ல, ஒரு பாயிண்ட்ல கடவுள் நின்ற மாட்டார். நம்மனா ஒரு சில நேரத்துல ஒரு பாயிண்ட்ல நின்று விடுவான். ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு பாயிண்ட்ல நின்ற மாட்டார். அவர் தொடர்ந்து விடுதலை செய்வதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை ஏந்து கொள்வதற்காக தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டே வருகிறார். அப்போ அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை விடுவித்த அதே கடவுள் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மையும் சகல அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க இன்று நம்மத்திலும் உலாவி கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு விசுவாசத்தை மாத்திரம் லைஃப்ல என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம கூடவே உலாவி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு நடந்து கொண்டிருக்கார். நீ எங்கெல்லாம் போறியோ, என்னெல்லாம் செய்யறியோ, என்னெல்லாம் யோசிக்கிறியோ, என்ன காரியங்கள் எல்லாம் நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோ, உன் கூட ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க. நீ நினைச்சுக்கு தனியா இருக்கிறன்னு, உன்னை என்னைக்கு கடவுள் தனியா விடுறதே இல்லை. வியாதியில அவதிப்பட்டிருக்கிறியா, கஷ்டத்தோடு இருக்கிறியா, நீ மட்டும் கஷ்டப்படுறன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கூக்குரலை கேட்ட ஆண்டவர் உங்க கூக்குரலை கேட்டு உங்க வாழ்க்கையில விடுதலை செய்கிற, விடுதலை கொடுக்கிற விடுதலை நாயகன் நம்மோடு இருக்கிறார். இதை மறந்து விடாதீங்க. அந்த நம்பிக்கையில உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்ததை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க ஆண்டவர் எங்களை மீட்டார்னு ஒரு அறிக்கை செய்து கொண்டே இருந்தாங்க. வழிபாட்டுக்கு வரும்போதெல்லாம் நாங்க இப்படி இருந்தோம், அலைந்து இருந்தோம், எங்களை காப்பாத்தின எங்க ஆண்டவர் தான். இந்த அறிக்கை மாத்திரம் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தாங்க. அதை மறந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. நம்ம ஒருவேளை அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா வந்துடாதபடிக்கு இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மக்களை தட்டி எழுப்பவே இந்த வேத பகுதி நம்மை ஊக்குவிக்கிறது. நமக்கு அப்படி ஒரு சவாலை கொடுக்குது. அப்படி ஒரு அம்னீஷியா நமக்கு வந்துடக்கூடாது. இல்ல ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா, கடவுளை மறந்துடுற, கடவுள் செய்த நன்மைகளை சொல்லாம இருக்கிற அந்த நிலைக்கு நமக்கு வந்துடவே கூடாது. எல்லா சூழலிலும் அவர் செய்தது சொல்லி 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 வாழுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.